இன்னைக்கா ஃபர்ஸ்ட் நம்ம லாங்குவேஜ் போயிடலாம். அப்பா தமிழில் கேட்பேனா, யார் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க, ஹிந்தியில் சொல்ல போகிறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் குளவழிக்கு அஞ்சாதவன் தானே. நான் என்ன பெருசா தமிழ்ல பேசுறேன். யாரு தமிழ்ல பேசுறது? நான் என்ன பண்ணே? நீங்க தமிழா? ஆமா. உங்களுக்கு 100 ஆயுசு. காரு, நடனமாடு, அழுதல், சிரித்தல், ஏறுதல், குளித்தல், சுத்தம் செய்தல், குடித்தல், தண்ணி குடிக்கிறாங்களா அது, எழுதுதல், வாசித்தல். வாவ், சூப்பர், நல்லா ட்ரைன் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். சரி, அடுத்த சேலஞ்ச் போயிடலாமா? இன்னைக்கு என்னன்னா, அப்பா உங்க டேபிள் முன்னாடி என்ன வச்சிருக்கேன்? இப்போ உங்களுக்கான சேலஞ்ச் ட்ரையாங்கிள்ஸ். உங்களுக்கான சேலஞ்ச், இதில் ஒரே ஒரு ஸ்டிக்கை மூவ் பண்ணி 3 ட்ரையாங்கிள் கொண்டு வரணும். ஆமாம், ஒரே ஒரு ஸ்டிக்கை மூவ் பண்ணி 3 ட்ரையாங்கிள் எப்படி கொண்டு வரீங்க பார்க்கலாமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. லாஜிக்காக யோசிங்க, எப்படி வேணால் யோசிக்கலாம். ஒரு ஸ்டிக் தான் மூவ் பண்ணோம், கலைச்சிடாதீங்க. ட்ரை பண்ணுறீங்க, வெரி குட். தப்பு, நீங்கள் இடம் தப்பு. அவன் மறுபடியும் அதே கொண்டு வந்துட்டான். நீங்கள் வீடு கட்டி வச்சுருக்கீங்க, தப்பு. அது 3 ட்ரையாங்கிள் தானே கொண்டு வரணும், வேறு எதுவுமே சொல்லியே. ஒரே ஒரு ஸ்டிக் தான் மூவ் பண்ணணும். தப்பு. அந்த 3 ட்ரையாங்கிளுக்கு பேசே இல்லையே. 3 ட்ரையாங்கிள் இருக்கு, ஆனால் அதில் ஃபுல்லாக கவர் ஆகவே இல்லையே. ஸ்கொயர் ட்ரையாங்கிளாக மாறலையே. இவர் வீடு கட்டுறாரு இப்போ. தப்பு. ஆஹா, 2 பேருமே தப்பு. நீங்க எப்படி சரி பண்ண போறீங்க? எப்படிப்பா ஒரு ஸ்டிக் வச்சு 3 ட்ரையாங்கிள் பண்ணுவது? இருங்க நான் ட்ரை பண்றேன். ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சேன். கொண்டு வந்துட்டா அக்கா பார்த்தா அங்கே ட்ரையாங்கிளை காண்படா. 3 ட்ரையாங்கிள். ஏய், வெரி குட். 2 பேருமே ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. gift தரல இன்னைக்கு. உங்களுக்கு இதுதான் இனியான gift. ஒண்ணு தான இருக்கு. இது அவளுக்கு ஒண்ணு. எனக்கு ஒரு. பாய்.